பண்ணதுனும் அந்த இன்சிடென்ட் நடந்த டைம்ல அவன் வீட்டிலே இல்லனும் அந்த இன்சிடென்ட் நடந்த நைட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு அவன் அந்த வீட்டை விட்டே போயிருக்கானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கேன்னு. ஆனால் லேட்டரா போலீஸ் அவனோட ஆலிபியை செக் பண்ணி பார்க்கும் அவன் மாட்டிக்கிட்டான். அவன் ஸ்டார்டிங்ல எந்த ஒரு விஷயமே சொல்லலை. ஆனால் 12 ஹவர்ஸா போலீஸோட கண்டினியூஸ் விசாரணையில தான் அவன் என்ன நடந்துச்சுன்னே சொல்லியிருக்கான். நவம்பர் 13 அன்னைக்கு காலையில 3 மணி அளவில் டிஃபியூ அவனோட ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்து அவன் கையில இருக்க 35 கேலிபர் மார்லின் ரைஃபிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமா மெதுவா நடந்து போயிருக்கான். இந்த 35 கேலிபர் மார்லின் ரைஃபிள் வந்து பொதுவா ஹாண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெப்பன் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணும் போதோ ரொம்ப பெரிய சத்தம் வரும். புட்ச் அவரோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமா சத்தமே போடாம நடந்து போயிருக்கான். ஃபர்ஸ்ட் அவனோட பேரண்ட்ஸ் ரூமுக்கு போய் அவனோட அப்பா அம்மாவை சுட்டு கொண்டுட்டான். அதுலயும் ஒரு புல்லட் அவங்க அம்மாவோட லங்ஸ் சிவியரா டேமேஜ் பண்ணிருக்கு. 2 பேருமே சம்பவ இடத்துல உயிரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் புட்ச் அவனோட தம்பியோட ரூமுக்கு போயிருக்கான். அவங்க தம்பி 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்குவான். அவங்க 2 பேரையும் தூங்கும் போது யாரும் அவன் சுட்டு கொண்டுட்டான். அடுத்து அவனோட சிஸ்டர் ஆலிசன் ரூமுக்கு தான் போயிருக்கான். ஆலிசனோட தலையவே பார்த்து ஷூட் பண்ணி கொண்டுட்டான். அடுத்து அவனோட சிஸ்டர் டான் ரூமுக்கு போய் இதே பேட்டர்ன்லயே சுட்டு கொண்டுட்டான். இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு கேட்டப்போ அவன் ரொம்ப வருஷமா அவனுக்கு நடந்த பிசிக்கல் அண்ட் இமோஷனல் அபியூஸ்னாலதான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அவனோட சொந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுமே அவன் லீச்சர்ஸ் அண்ட் பிக்ஸா கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் கிட்ட இருந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல. ஒரு வெர்ஷன்ல அவன் இதெல்லாம் தனியா பண்ணேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இன்னொரு வெர்ஷன்ல அவனோட சிஸ்டர் டான் தான் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். ஆனா லேட்டரா சைக்காட்ரிஸ்ட் அவனை எக்ஸாம் பண்ணதுல அவனுக்கு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவன் பண்ண குற்றங்களுக்காக அவன் மேல 6 counts ஆஃப் செகண்ட் டிகிரி மர்டர் சார்ஜ் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா ஜெயில இருந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் 2021 அவன் இறந்து போயிட்டான். இந்த மர்டர் நடந்து 13 monthsக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு புது ஃபேமிலி கூடி வந்திருக்காங்க. அவங்க தான் லட்ஸ் ஃபேமிலி. ஜோர்ஜ் மற்றும் கேத்ரி லுட்ஸ் அப்புறம் அவங்க 3 குழந்தைங்க தான் அந்த வீட்டுக்கு கூடி வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த வீடு ரொம்ப வேல்யூ குறைஞ்சு போயிடுச்சு. இந்த வீடு வெறும் $80,000 அவங்க இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல நடந்த மர்டரை பத்தி தெரிஞ்சேதான் அவங்க இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்காக. ஆனா அந்த வீட்டுல வந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவங்க வீட்டு நாயான ஹென்ரிய வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டுட்டு இருக்கும் போதும் சடனா அந்த நாய் எதையோ பார்த்து பயந்து அந்த செயினை விட்டு அந்த வெளியே ஓடி போயிடுச்சு. ஆனா லேட்டரா ஜோர்ஜ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நாயை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல அடிக்கடி ரொம்ப துர்நாற்றம் அடிச்சிருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னு அந்த ரூமுக்கு போய் பார்க்கும் போது சடனா அந்த துர்நாற்றம் மாதிரி